எல்லா பள்ளி வளாகங்கள் அருகாமல் புகையிலை பொருட்கள் போதைப் பொருள் அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக ரைட் பண்ணிட்டு அந்த மாதிரி ரெய்டு நடந்தால் அது சம்மந்தப்பட்ட நியூஸ் கொஞ்சம் கரெக்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 50 நாள் அது சம்மந்தம் எதுவுமே தகவலே இல்லாமல் என்டிபிஎஸ் அந்த சீசன்லாம் அட்லீஸ்ட் மோர் தென் 1 kg அந்த மாதிரி வரலாம் கொடுக்கலாம். என்டிபிஎஸ் ஆக்டில் உள்ள ரெகுலராக கொடுத்துருக்காரு. ஆமாம், கடையில் நடக்கிற ரெய்டுகள் அந்த மாதிரி குட்கா கொடுக்குறதுலாம் நினைக்கிறேன். குட்கா ஆமாம் சார். குட்கா அன்னைக்கு கூட ஒரு 15 கிலோ சீஸ் பண்ணாலும் குட்கா தான் நம்ம இது பண்ணுறது. அன்னைக்கு பண்ணால் நம்ம ப்ரெஸ் குரூப்பில் குட்காவும் போட்டுருக்கோம். சரி, மேஜர் சீசஸ் தான் நான் போன மாவட்டத்தில் ரவுடிகள் கண்காணிப்பு குறித்து சொல்லுங்க சார். ஏன்னா பல லட்சம் பேர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 1300 ரவுடிகளை நம்ம ஃபாலோ பண்றதா கடைசியா ஒரு செய்தி குறிப்பு வந்தது. அதனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு சார்? அது அப்படியே தான் அந்த 1300 அப்படியே தான் மெயின்டைன் ஆகுதா, இல்ல அது அது குறைக்கிறதா, இல்ல ஏற்கனவே வந்து குறைச்சிருக்கோமா? அதை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ். முதல்ல வந்து ஒரு சுமார் 1450 பேர் கிட்ட இருந்தாங்க. நம்ம வந்து கண்டினியூஸாக அவங்களை மானிட்டர் பண்ணி ஒரு சைடு அவேர்னஸ், ஒரு சைடு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன், மற்ற அவங்களுடைய இந்த பியர் குரூப்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து இது பண்ணுற அந்த மாதிரி செயல்கள்லாம் தடுப்பு விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் குறைஞ்சிருக்கு. சுமார் ஒரு 200 பேர் குறைஞ்சிருக்காங்க. திருந்தியும் வேறு வேலைக்கு போயிருக்காங்க. எப்போதுமே நம்ம இதிலேருந்து இங்கே தவறு செஞ்ச சில நபர்கள் வந்து வெளியூரில் போயிட்டு வேறு ரெகுலர் வாட்ஸ் ஆஃப் லைஃப் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வெளியில் போனாலும் நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறோம். ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியில் போனது எல்லாமே கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஸோ எல்லா இருக்கிற அத்தனை ரொடீன்ஸ் எல்லாமே நம்ம கண்காணிக்கிறோம். சார் ரூரலில் சார் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ப்ரைவேட் தான் சரி, இருக்கிற ஸ்டாஃப் டீச்சிங் ஸ்டாஃபே வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஜாதி ரீதியான நிறைய அவங்க ட்ரீட் பண்ணுற மாதிரியான குற்றச்சாட்டும் அடிக்கடி கேள்விப்பட முடியுது. சோஷியல் மீடியாவில் மெசேஜஸ்லாம் பார்க்க முடியுது. நம்ம என்ன தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் டீச்சிங் ஸ்டாஃபே அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. மோர் தென் 3 to 5 years ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது ஜெனரேட் ஆகிடுது. இந்த கம்யூனிட்டி வந்து இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம ரூரல் அது அடிக்கடி நடந்து தான் இருக்கு. மொத்தம் விஷயங்கள் வெளியே வரதில்லை. பள்ளிக்கல்வித்துறை கேட்கணும். இல்லை சார், நம்ம அதுக்கும் நம்ம ஏதாவது பண்ணலாம் இல்லைங்களா சார்? நம்ம அந்த ரெகுலர் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ்ல அவேர்னஸ் இதுவும் சேர்ந்து நம்ம பண்ணுறோம். டீச்சர்ஸும் சேர்ந்து நம்ம இது பண்ணுறோம். மற்ற பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து நம்ம அவங்களோட சேர்ந்து அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஸ்பெசிஃபிக்காக உடனே பள்ளிக்கல்வித்துறை நாலேஜ் கொண்டு போகிறோம். டாஸ்மாக் அந்த மாதிரியான இது இருக்குது. அது எப்படி நம்ம ரெகுலரா வாட்ச் பண்றோம். தகவல் கிடைக்கிறப்ப நேத்து கூட ஒரு மெசேஜ் பகிர்ந்து இருந்துச்சு சார். இன்புட்ஸ் வர நம்ம கேஸ் போட்டுட்டு தான் பண்றோம். நம்ம எந்த இன்புட்ஸ் ரைட்டா வரல, ஈவன் ஃப்ரம் போலீஸ் சோர்ஸ், பப்ளிக் சோர்ஸ் எந்த இன்புட் வந்தாலும் ரெகுலரா நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ்டா ஒரு 2 இன்புட்ஸ் வந்து அது ரைட் பண்ணி 2